பார்க்க போகிறோம். இந்த மியூசிக்கை தொடர்ந்து 3 டான்ஸு, அப்புறம் ஒரு பொம்மலாட்டம், அப்புறம் மண்பானைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் டீட்டெயிலாக சூப்பராக இருக்கும். அந்த டான்ஸ் எல்லாம், இந்த டான்ஸ் சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா இருந்தது. பெரிய பானை உருவங்கள்லாம் நிறையா இருந்தது இதில். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு இருந்தது. லைட்டு வைக்க எடுத்தோம். நம்ம ஃபோட்டோ எப்படி இருக்கிறோம். ஒரு ரோடு 2 வீடு இருக்கா, ஒன்று இங்கிட்டு இருக்கு, இன்னொன்று. ஹாய் இன்டர்நெட். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ராஜஸ்தான் உதயபூரில் இருக்க சில்க் கிராம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னா, ராஜஸ்தானோட கிராமிய கலை மற்றும் கைவினை பொருள்கள் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அங்கே அவங்க ஆடுற நடனங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் அவங்க பண்ணுற மண்பானைகள், மண்ணில் செஞ்ச கலைவினை பொருள்கள் இருக்குது. அப்புறம் கிராமப்புறங்களில் இருக்கிற வீடு இருக்குது. அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு வீடு இருந்தது. வெறும் அந்த பாய் நம்ம படுப்போம் பாருங்கள், அதில் பண்ண ஒரு பெரிய வீடு இருந்தது. அது ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே போகிறதுக்கு அடலுக்கு 50 ரூபாயும், கேமராக்கு 55 ரூபாயும் வாங்குகிறாங்க. இதில் போனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல நம்மளை வரவேற்பது டிக்கெட் கவுண்டிங்கில் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளை உடனடியாக வரவேற்றது ராஜஸ்தானோட மியூசிக் தான். பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. नो सर, ये फॉरेस्ट कल्चर आप बता दो ना इंग्लिश में तो भाई ये घूमने का आप डेजर्ट का बुक सुनो। एक्चुअली डेजर्ट वो डेजर्ट के बारे में डेजर्ट बुक सुनो। ये ला जैसलमेर கேட்டிங்களா மியூசிக்கு. இப்போ அடுத்து டான்ஸ் பார்க்க போகிறோம். இது இந்த சில்க் கிராம் உதயபூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. இதுக்கு பஸ்ஸு வசதி இருக்கான்னு தெரில. நாங்கள் 2 வீலரில் தான் வந்தேன். நான் ஒருத்தர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. அவர் தான் கொண்டு இதை காமிச்சார். இங்கே ஒன்று இருக்குது, பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை பார்த்தோன்னா அவங்க டான்ஸ் ஆட எழுந்திரிச்சாங்க. இந்த ஒரு டான்ஸு சூப்பராக இருந்தது பாருங்கள். இதுவும் வித்தியாசமாக இருந்தது. அந்த மியூசிக் கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது பாருங்கள். இதையும் பார்த்துட்டு வாங்க, அடுத்தது பார்ப்போம் நம்ம. அவ்வளோதான். இதை பார்த்துட்டு வந்தோம். அடுத்து வெளியே இன்னொரு டான்ஸ். நம்ம ஊர் கரகாட்டம். நம்ம ஊர் கரகாட்டம் மாதிரி இது ராஜஸ்தான் ஆட்டம் பாருங்க.
பார்த்தீங்களா பாட்டு எப்படி இருந்தது, டான்ஸு இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற வீடு, ராஜஸ்தானில் வந்து இப்போ இதில் பாலைவனங்களில் இருக்கும்ல, அதோடைய வீடு மாடல் இருந்தது. அங்கே இருக்கிறவங்களும் இங்கே அப்படியே இருந்தாங்க, அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் கிராமத்தில் இருக்கிற வீடு மாதிரி தான் இருந்தது. நம்ம யூஸ் பண்ண பாத்திரங்கள் தான், பெரிய பெரிய அண்டா, பெரிய பெரிய குடம் எல்லாம் இருந்தது. இங்கேயும் அப்படி தான் இருந்தது. பட் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, ஒரு மாதிரி குனிஞ்சு போகிற மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. அப்படியே பாருங்க, இதெல்லாம் வீடுங்கள்லாம் மேலே அந்த கூரை தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பழையவனால அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு பண்ணியிருந்தாங்க. ஓகே. மற்றபடி நார்மல் வீடு மாதிரி தான் இருக்கும். So all over shop, all over people's coming to here, ஓகே. and the shops all over for shop. ஓகே. So live in the free, food in the free for here. ஓ. The government side of it. இது ஃபுல்லாக ராஜஸ்தானோட கிராமங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக இருந்தது. நம்ம ஊரில் சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இங்கேயும். நான் எல்லா வீடும் மூடி இருந்தாங்க. இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி எதுவும் இல்லை போல இருக்குது. அதனால் சில இதெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருந்தது, சில அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. They are making it for the study. சரி, ஓகே. இது நம்ம அந்த கொல்லுப்பற்றையில் வேலை பார்ப்போம் பாருங்க, ஃபயருக்கு தீ வைக்கிறதுக்கு, அதுக்கானது வச்சுருக்காங்க இதில். வீடு எப்படி இருக்கு, வெறும் புல்லில் தான் கூரை வச்சுருக்காங்க. அடுத்து மண்பானை, ஃபுல்லாக பானையில் தான், மண்ணில் இருந்து நிறைய வித்தியாசமான பொம்மைகள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இதில் இருக்கு, ஃபுல்லாக அதான் இருந்தது. அவங்க பண்ண மண்பானையில் பொம்மை, குதிரை, விநாயகர் சிலை இருந்தது. மேக்சிமம் வந்து இந்த குதிரை தான் நிறையா இருந்தது. பெரிய பானை உருவங்கள்லாம் நிறையா இருந்தது இதில். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு இருந்தது.
லைட்டு வைக்கிறதுக்கு ஜக்கு இருந்தது. உள்ளுக்குள்ளே லைட்டு பண்ணால் அது நல்லா அழகாக தெரியுற மாதிரி அது ஒரு ஜக்கு வச்சுருந்தாங்க. பின்னாடி ஒரு மாடல் பாருங்க சூப்பராக. நிறைய இருந்தது. அப்படியே பாருங்க எல்லாத்தையும். பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே அவங்க செஞ்சு விற்கிறது ஒன்று இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச தூரம் வந்தால் அடுத்து பொம்மலாட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பொம்மலாட்டம் நம்ம ஊர் இது மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள், மண்ணு தானே இது. அடுத்து நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம். இருக்கு பாருங்க எப்படி இருக்கு இந்த வீடு. இதே 2 அடுக்கு வீடாக இருக்குது. கீழே ஒரு ரூம் இருக்க மாதிரி இருக்குது, மேலே ஒரு ரூம் இருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி எதுலேயும் அந்த அந்த புல்லில் தான் வச்சு கட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்தது இந்த வீடு. ராஜஸ்தானோட வீடு இது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த செதுக்கி இருக்கிறது வந்து உட்டிலேயே தான் செதுக்கியிருக்காங்க. அந்த அதில் இருக்கிற அந்த 2 பில்லர் வந்து மரத்தில் தான் இருக்குது. பின்னாடியெல்லாம் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஏதோ இருக்குது அந்த மரத்துலேயே. நம்ம 2 ஃபோட்டோ எடுத்தோம். நம்ம ஃபோட்டோ எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வீடு, 2 வீடு இருக்கா. ஒன்று இங்கிட்டு இருக்கு, இன்னொன்று நம்ம நகரத்தார் வீடு மாதிரி இருக்கும். லாஸ்ட்ல இந்த பக்கம் இருந்தது. அவ்வளோதான், அந்த வீடு பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது ராஜஸ்தானோட ஃபேமஸான டான்ஸு. ரொம்ப நேரம் ஓடுப்பாரு இது. ரொம்ப நேரம் வந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்தோன்னா டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. ரைட்டு, இதுக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க டான்ஸ் ஆட. ரொம்ப நேரம் ஆடினாங்க ராஜஸ்தான் மியூசிக்கில். என்ஜாய் பண்ணுங்க.
யூ. அவ்வளோதான், நம்ம சில்க் கிராம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது, பட் அதெல்லாம் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் எடுக்க முடியல. அவ்வளோதான், இதை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வெளியே வந்துட்டு உதயபூர் வந்து இதோட முடியுது. நம்ம நாளைக்கு வந்து கிளம்பி ஜெய்ப்பூர் போக போகிறோம். ஜெய்ப்பூரில் போய் இங்கே நானுமே ஜெய்ப்பூரோட வீடியோஸ் தான் பார்ப்போம். இது வந்து உதயபூர் இது இதோட முடிஞ்சிருச்சு. வேறு என்னென்ன பார்க்கலான்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, அங்கே போய் பார்க்கலாம். இந்த டைம் முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்டி லேக் பார்த்தோம், அது போகிற வழியில் தான் இது இருக்குது. அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த வீடியோவும் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். பண்டி லேக் அது ஒரு பாகுபலி மலைக்கு மேலே இருக்குது. சுமாராக ஒரு 150 சதுர கிலோமீட்டரில் இருக்குது அந்த லேக்கு. பெரிய லேக்கு போல் இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோ இருக்குது, அதை பார்க்கலாம். இதுதான் சில்க் கிராமோட என்ட்ரன்ஸு. நம்ம போகிறப்ப இதை பண்டி லேக் போகிறப்ப இதை என்ட்ரன்ஸ் பார்த்துருப்போம். அதுதான் அங்கே. அப்புறம் ராஜஸ்தான்லேயே ஃபேமஸான இந்த பீங்கான் கிளாஸஸ்லாம் இருந்தது. அது வித்தியாசமாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான், உதயபூர் இத்துடன் முடிந்தது. நெக்ஸ்ட் நம்ம ஜெய்ப்பூர் போக போகிறோம். ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு போகிறோம் அடுத்து. ஓகே, நம்ம செந்தில் ட்ராவல் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. Okay, thank you. Oh, that inside This one, apartment. this one candle. Take this one candle. This candle, this light. Yeah. This one candle, this light. Oh, okay. Oh, okay. Something different. How much this? It's 200. Caustic price. Okay, thank you.